Hi, hello. Welcome to Chanda's Kitchen. ஒரு salmon fish எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வச்சிருக்கேன் 2 slice of salmon. அதுக்கு சைடு வந்து asparagus அது பண்ணிக்கலாம். இதை சீசன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சால்மனை half a lemon எடுத்திருக்கேன், பெப்பர், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், இது சால்ட், அப்புறம் அதுக்கு ஆயில், இந்த சைடுக்கு வந்து ஆஸ்பரகஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக்கு, சால்ட், கார்லிக், கொஞ்சோண்டு ஆயில், அப்புறம் இது ஆஸ்பரகஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபிஷ்க்கு ஒரு சாஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் காட்டேஜ் சீஸ் எடுத்திருக்கேன், ஒரு அவகாடோ, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, லெமன், அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல வேலண்டைன்ஸ் டின்னராக இருக்கும். ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஆயிரும், சிம்பிளாக இருக்கும், பட் வெரி இம்ப்ரெசிவ் டின்னர். இன்றைக்கி ஆல்டி போயிருந்தேன், எங்கே பார்த்தாலும் ஒரே கட் ஃப்ளவர்ஸும் பாட்டட் ஃப்ளவர்ஸுமா இருந்தது. எப்போவுமே ஒரு ஃப்ளவர்ஸ் பார்த்தாலே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ். நான் இந்த பாட்டட் ஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன் அள்ளியிலேருந்து. வேலண்டைன்ஸ்க்கு நம்ம வீட்டில் என்ன கட் ஃப்ளவர் வருதான்னு பார்ப்போம். நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் மறந்துருப்பார், பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. சும்மா பெப்பர் பத்தல, நான் அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கிறேன் பெப்பர். இதில் இந்த எண்ட்ஸை கட் பண்ணிடலாம். இந்த எண்ட்ஸு கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்சம் ஃபுல்லாக உள்ள தண்ணியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோவேவில் பொட்டேட்டோ செட்டிங்கில் ஒன்ஸ் வச்சிங்கன்னா அது குக் ஆயிரும். சீஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஹோல் அவகாடோவும் சேர்த்துட போகிறேன் நான். இந்த கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை அரைச்சிட்ட அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதில். ஆஸ்பரகஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க இதை எடுத்துக்கலாம். ஸோ தண்ணியோட போட்டால் ஸ்ப்ளாஷ் ஆகும் ஆயிலில். இதை இங்கே எடுத்துக்கோங்க காலண்டரில், ஸோ தட் அது ட்ரெயின் ஆகிடும் தண்ணி. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால கரெக்டாக இருக்கும். அந்த பொட்டேட்டோ செட்டிங்கில் ஒன்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது இதை ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆஸ்பரகஸ் ஆட் பண்ணிடலாம். சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிள், ஈஸியாக, ஃபாஸ்ட்டாக ஆகிடுற ஒரு ஹெல்த்தி சைடு இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க எல்லோரும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க, சின்ன பசங்க கூட. ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பிளேட் பண்ணிக்கலாம் நம்ம. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ட்ரிங்க்கோடு சர்வ் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.